மாரடைப்பு இந்த ஒரு வார்த்தை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாவே மாறிட்டு இருக்கு. அப்போ மாரடைப்பு அப்படின்றது வராமல் தடுக்க நாம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சூரியகாந்த் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இருதயம் அப்படின்னாலே உடனடியாக தோன்ற ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது தான் எல்லாருக்குமே பொதுவா மனசுல வரக்கூடியது. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன முதல்ல? ஹார்ட் அட்டாக் இல்லை மாரடைப்புன்னு சொல்கிறோன்னா இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் அந்த இருதயத்தோட சதை நார்கள் எல்லாமே இறந்து போயிடும். அது இறந்து போகும்போது ஏற்படுற வலி தான் ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக். நம்ம நார்மலாக நம்ம இருதயத்தோட இரத்த குழாய் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். ஸோ இந்த இருதயத்தோட இரத்த குழாயை இந்த கொழுப்பு கட்டிகள் அவங்கங்க அடைச்சு ரொம்ப நேரம் ஆக்கிடும். இதில் பார்த்தீங்கன்னா 70% மேலே அடைப்பு வந்துச்சுனாலே நம்மளுக்கு வலி வந்துடும். 100% அடைப்பு ஏற்பட்டால் ஃபுல் ப்ளோன் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த நேரத்தில் நம்மளோட வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வலியை தான் நம்ம ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குமா அல்லது உடனடியாக சடனாக நடக்கக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சடனாக வரக்கூடியது. சிம்டம் தான் சடனாக வரும். சில பேருக்கு இந்த 70% இரத்த குழாய் அடைப்பு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக 100 ஆகும். இனிஷியலாக ஆன்ஜைனான்னு இருக்கும். அது அவங்க அப்படி சீர்போக்கில் அப்படியே விட்டுருப்பாங்க. காலப்போக்கில் அதை ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக்காக வரலாம் மேடம். சின்ன சின்னதாக அறிகுறிகள் ஏதாவது காட்டுமா டாக்டர்? கண்டிப்பாக. எஃபர்ட் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம். எஃபர்ட் ஆன்ஜைனானா என்னென்னா, நம்ம நடந்தால் நெஞ்சு வலிக்குது அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம் அதுக்கு பத்தலைன்னு அர்த்தம், நம்ம உடம்புக்கு பத்தலைன்னு அர்த்தம். அதெல்லாம் இனிஷியல் சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம் இல்லாமலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். பட் சில பேர்த்துக்கு இந்த அறிகுறிகள் முன்னாடியே தெரியும். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தோட ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்திலே மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம்னா சம்டைம்ஸ் வி மே ப்ரிவென்ட் அ மேசிவ் ஹார்ட் அட்டாக். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாரடைப்பில் அந்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்புகள் அப்படின்னு. அப்போ அது ஏன் ஏற்படுது அடிப்படையில்? முக்கியமாக நம்ம மொத்தமாக 5 காரணங்கள், முக்கிய காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். 1, அதிக சர்க்கரை அளவு, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குது, டிஸ்லிபிடீமியா ஆர் சென்ட்ரல் ஒபிசிட்டி, உடல் பருமன். அது போக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், எந்த ஃபார்ம் ஆஃப் புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங் இன் ஃபார்ம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸோ இது 5 ரொம்ப முக்கியமான காரணங்கள்னு சொல்லுவோம். ஸோ இது 5 கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலமாக நம்ம மாரடைப்பு வருவதை தடுக்கலாம்னு கூட சொல்லலாம். இப்போ மாரடைப்பு வராமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் நம்மளால தடுக்க முடியுமா? நிச்சயமா 100% தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இந்த 5ஐயும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலமாக அட்லீஸ்ட் வி கேன் போஸ்ட்போன். இந்த டிசீசஸ் இருக்கவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வி கேன் டெஃபினெட்லி போஸ்ட்போன். இது 5ம் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா வி கேன் ப்ரிவெண்ட் அட்லீஸ்ட் 70 to 80% ஆஃப் த ஹார்ட் அட்டாக், நாட் இன் எவ்ரி ஒன். இதில் நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பிபி அண்ட் சுகர் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 20 வயசு 25 வயசுலேயே பிபியோட அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ எதன் காரணமாக இப்போ ஏற்படுது? இப்போ இளம் வயதில் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இளம் வயதினரோட மாரடைப்பு நாங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்லை பிபியோ கொலஸ்ட்ராலோ டீ டோட்டலாக இருப்பாங்க. எதுவுமே ஐ எம் எ வெரி குட் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு டீ டோட்டலாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னொன்று ஸ்ட்ரெஸ். ஸோ ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், என்ன ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு மயோகார்டியல் இஸ்கீமியான்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். வாழ்க்கை முறைகள், ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறிடுச்சு. எவ்ரிவன் ஆல்மோஸ்ட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியிலே இல்லை, இந்த வயதில் என்ன வரப்போகுதுன்ற கேர்லெஸ்னஸ், அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், மோஸ்ட்லி அன்ஹெல்தி ஃபுட். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேருந்து வெளில அன்ஹெல்தி ஃபுட்டுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த இளம் வயதினருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமையே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஒரு காரணமாக அமையுது. இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க, நெஞ்சு வலிக்குது அப்படின்னாலே அது ஹார்ட் அட்டாக் தானா? நெஞ்சு வலிக்குதுன்னா அதுக்குன்னு டிப்பிக்கல் சிம்டம்ஸ்ன்னு இருக்குது. எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது. நெஞ்சு வலின்னு கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க. நெஞ்சு அழுத்தம் ஆர் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சில பேர்த்துக்கு தோள்பட்டை வலிகளாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு தாடை வலி இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வலின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிப்பிக்கல் சிம்டம்ஸை காட்டி ஏடிபிக்கல் சிம்டம்ஸோடு வரும்போது ஓகே அது
அசால்ட்டாக நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ எந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, தாடையிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னாலே சில பேருக்கு வெறும் வேர்வை மட்டும் கூட, ஏசி ரூமில் உட்காந்துருப்போம் சில்லுன்னு வேர்க்குது அப்படின்னாலே சம்திங் அப்நார்மல். ஸோ வி ஷுட் பி வெரி காஷியஸ். அந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா அருகில் இருக்கும் மருத்துவரிடம் சென்று ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டா இட் வில் பி வெரி ஈஸி டு ரூல் அவுட் திங்ஸ். அந்த மொமெண்ட்ல அவங்களோ அவங்க கூட இருக்கவங்களோ உடனடியா பண்ண வேண்டியது என்ன? சில பேர் வந்து ஆஸ்பிரின் மாத்திரை கையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, அது அட்வைசபிளா? எஸ், ஆஸ்பிரின் மாத்திரை கையில் வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ நோன் கார்டியாக் பேஷண்ட், ஆல்ரெடி எனக்கு இருதயத்தில் இந்த நடந்தா நெஞ்சு வலி இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்போம். அதை நாக்குக்கு அடியில் வச்சுக்கிட்டா வலி குறைந்துடும். பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு அட்டாக் இருக்குன்றதை நம்ம ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டா தான் பரவாயில்ல. ஸோ மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கலான்றது கான்செப்ட் கிடையாது. இட் ரெடியூசஸ் த டேமேஜ், பட் ஸ்டில் அதை வந்து நம்ம என்னன்றதை ஃபர்தராக பார்த்தோன்னா தான் நல்லது. திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அருகில் இருக்கும் மருத்துவரிடம் சென்று கண்டிப்பாக உடனே இசிஜி எடுத்து பார்க்குறது தான் நல்லது. ரேதர் தென் ப்ரிவென்டிவ் ட்ரக்ஸ் இன் ஹோம். கண்டிப்பாக இசிஜின்றது இப்போ ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன். நம்மளா அல்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அல்சர் மாத்திரையை போடுறோம், மெடிக்கல் ஷாப்பில் போய் அல்சர் டேப்லெட் எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குன்னு போடுறோம். பட் அது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. பெட்டர் டு ரூல் அவுட் ஹார்ட் அட்டாக். அதுக்கப்புறம் அல்சராக இருக்கலாம், வேறு சதை வலியாக இருக்கலாம், என்ன காரணமாக வேணால் இருக்கலாம். பட் நெஞ்சு சம்மந்தமாக வலி வந்துருச்சு அப்படின்னா நம்மளாவே அல்சர் என்று எடுத்துக்கொள்ளாமல் அருகில் இருக்கும் மருத்துவரிடம் சேர்ந்து ஒரு இசிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து வீடியோஸ் கூட வருது. ஜிம் போனாங்க, உடனே ஹார்ட் அட்டாக்ல விழுந்து அங்கேயே இறந்துட்டாங்க, இல்லை வெளியே நடந்து போனாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் ஹார்ட் அட்டாக் தானே? அது வந்து உடனடியாக இறப்பை தரக்கூடியதா இருக்கும். கண்டிப்பாக நான் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் அப்படின்றது டக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம் போனால் வருது அப்படின்னா சில பேர்த்துக்கு இருதய மயக்கார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இருதயத்தோட மசில் கொஞ்சம் தடிச்சு போயிருக்கும், ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமோபதி. அது இருதய தசை நோய். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருதய துடிப்பு திடீர்னு சீரில்லாமல் போயிடும். நல்லா ரேப்பிடாக எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருக்கும்போதோ அந்த துடிப்பு சீரில்லாமல் போயிடும். அதனால வரக்கூடிய அரித்மியா ரிலேட்டட் டெத். பட் இன் ஜென்ரல் புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டா இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்து போயிட்டா இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வரக்கூடியது அரித்மிக் டெத். இருதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும்போது சுத்தமாக பம்பிங் கெப்பாசிட்டியே இருக்காது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மரணங்கள் ஜாஸ்தி. ஸோ சில டைம் இப்போலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த மாதிரி ஜிம் போகிறாங்க, ஒரு ஸ்டெர்னஸ் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டி போகிறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கார்டியாக் எவல்யூஷன் பண்ணிடுறாங்க. ஒரு இசிஜியோ எக்கோவோ பேஸ்லைன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ஆர் யூ ஃபிட் ஃபார் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அப் பண்ணுறது நல்லது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா உடனடியாக மரணம் அப்படின்றது நிகழுமா? அது உயிர்கொல்லி நோய் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஹார்ட் அட்டாக் என்பது கண்டிப்பாக ஒரு உயிர்கொல்லி நோய் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆங்கிலேய மருத்துவர் சொல்லியிருக்காரு, யூகன் பிரான்வால்ட். அவர் ஒரு அமெரிக்க ஆங்கில மருத்துவர். அவர் என்ன சொன்னார்னா, டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு ஹைப்போதசிஸ். டைம் இஸ் மசில்னா நேரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் டிலே பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அந்த இருதயத்தோட சதைநார்கள் செத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்னாடி சிகிச்சை பண்ணுறதுக்கும் இருதய சதைநார்கள் செத்து போய் 12 மணி நேரம் அப்புறம் சிகிச்சை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுதான் டைம் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் விண்டோக்கு உள்ளே வந்தால் ஒரு வகையான சிகிச்சை முறையும், இந்த டைம் விண்டோக்கு அப்புறம் வந்தால் ஒரு வகையான சிகிச்சை முறையும் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது, அக்யூட்டாகவும் நல்லது, பிற்காலத்தில் இருதய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உடனடியாக சிகிச்சை அப்படின்னா என்ன சிகிச்சை தொடங்குவீங்க டாக்டர்? அக்கார்டிங் டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹார்ட் அட்டாக் 100% அடைப்புன்னு இசிஜியில் நம்ம சொல்லிடுறோம். பட் அந்த 100% அடைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஆஞ்சியோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணணும். எல்லாருமே ஆஞ்சியோ அப்படின்னோடனே பயந்துடுறாங்க. ஐயோ ஆஞ்சியோ பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு பயந்துடுறாங்க. அதை ட்ரீட்மெண்ட்னு நினச்சிக்கிறாங்க. அதை ட்ரீட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆஞ்சியோன்றது ஒரு ஓப்பன் பண்ணி இருதயத்தை ஓப்பன் பண்ணி பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆஞ்சியோகிராம்ன்றது என்னென்னா, நம்ம எக்ஸ்ரே படம் எடுக்கிறோம் இல்லைங்களா, எக்ஸ்ரே படம் எடுக்கிற மிஷின் யூஸ் பண்ணி ஒரு அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்ணி பிளட்டில் மிக்ஸ் பண்ணி அந்த இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையா, அப்படி அடைப்பு இருக்கும் பட்சத்தில் எத்தனை சதவீதம் அடைப்பு இருக்குது, ஒரு 30-40% இருக்குன்னா அதுக்கு மருந்து மாத்திரையே போதும். ஒரு 70% மேலே இருக்குது அப்படின்னா அந்த ரத்த குழாயை விரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு. 100% அக்ளூஷன் சொல்லுவோம். சுத்தமாகவே கட்டாயிருச்சு, கீழே ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான்
நம்ம லேபில் பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இது கார்டியாக் கத்தீட்ரேஷன் லேபில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ இதை இனிஷியலாக பண்ணிக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்ம எந்த ஜோனில் இருக்கோன்றது தெரியும். நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான டெஸ்ட். அப்போ ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லப்படுது என்ன டாக்டர்? ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது கண்டிப்பாக சிகிச்சை முறை தான். ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது என்னன்னா, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த இடத்துல இப்போ ஒரு இரத்த குழாய் அடைப்பு இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இது 100% அக்ளூஷன் பற்றி சொல்லலை, இதில் ஒரு 70லேருந்து 80% பிளாக்னு சொல்லுவேன். பெர்சன்டேஜ் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 100% அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது ஃபுல்லாக வழியாக ரத்தம் போகிறதுக்கும் இந்த குறுகிய பாதை வழியாக ரத்தம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த அடைப்பின் சதவிகிதம் தான் நாங்கள் சொல்கிறது 70% பிளாக்கு, 80% பிளாக்கு அப்படின்னு. பெரிய சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான், சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல சுத்தமாக கட் ஆயிருச்சு அப்படின்னா அது 100% பிளாக். இப்போது இதில் ஒரு 70% பிளாக் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த பிளாக் வழியாக ஒரு வயர் போட்டு ஒரு கம்பி வலை மாதிரி, இந்த வெள்ளை கலரில் தெரியுது இல்லைங்களா, இது ஒரு கம்பி வலை. இந்த வலையை வச்சு அப்படியே விரிச்சு விட்ருவோம். இது விரிக்க ஒரு பலூன் வச்சு வெளியில் ஊதி இதை பர்டிகுலர் ஸ்டேஜில் விரிக்க வச்சுருவோம். ஸோ இது ஃபுல்லாக இந்த அடைப்பை ஃபுல்லாக போய் அமுக்கி இந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஃபுல்லாக கொடுக்கும். இதுதான் ஸ்டென்ட் மூலமாக சிகிச்சை பண்ணுவோம். இதை தான் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு வெறுமன பலூன் மட்டும் விரிச்சு விட்டா ரத்த ஓட்டம் நல்லா, கீழே இருக்க ரத்த ஓட்டம் நன்றாக உள்ளது அப்படின்னா வெறும் பலூன் சிகிச்சை மட்டும் போதும். சில பேர்த்துக்கு ஸ்டென்ட் வைக்க வேண்டியிருக்கும். எத்தனை அடைப்பு இருக்குது என்னன்றதை பொறுத்து எத்தனை ஸ்டென்ட் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இதுதான் காமனாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டா டாக்டர்? இதுதான் ப்ரிஸ்கிரைப்டு ட்ரீட்மெண்ட். இன்னொரு ப்ரிஸ்கிரைப்டு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கு பேர் த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த அடைப்பு அப்படின்றது த்ராம்பஸ், ரத்த குழாய் அடைப்பு. இந்த த்ராம்பஸை கரைக்கணும். ஸோ இதை கரைக்கிறதுக்காக நம்ம வெளியிலேருந்து நரம்பு மூலமாகவே இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதற்கு பேர் த்ராம்போலைசிஸ். இந்த மருந்து கொடுக்கறது மூலமாக அந்த அடைப்பை கரைச்சி விடலாம். பட் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டென்ட் மாதிரி வச்சு லிபரைஸ் பண்ண முடியாது. அந்த அடைப்பு கரைஞ்சிருச்சுன்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். பட் சில பேர்த்துக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் 3 ரத்த குழாயிலையும் அடைப்பு இருக்குன்னா அடுத்த கட்டமாக நம்ம பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணிக்கணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணிக்கணும். முன்னொரு காலத்தில் எல்லாத்துக்குமே பைபாஸ்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்ம நரம்பு மூலமாகவே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதிகள் உள்ளது. மாரடைப்பு குறித்தும் மாரடைப்பிற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நூறில் 30% உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியது இருதய நோய்கள், அதுலேயும் குறிப்பாக மாரடைப்பு வராமல் தடுப்பது எப்படி? தொடர்ந்து பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் இருதய சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் சூரியகாந்த் நம்ம கூட இருக்காங்க. இந்த கொழுப்பினால் ஏற்படக்கூடிய அடைப்பு வர்றதுக்கு காரணம் கொலஸ்ட்ராலா டாக்டர்? டைரக்டாக கொலஸ்ட்ரால், நம்ம அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக்னு சொல்லுவோம், அது அப்படியே கொலஸ்ட்ரால்னு கிடையாது, ரத்த கட்டு. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் பிளாக் அப்படி உடஞ்சிருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா ரத்த அணுக்களையும் ஆக்டிவேட் பண்ணி அதை அடைச்சிக்கும். அதுக்கு பேர் த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக். வெறுமனே கொலஸ்ட்ரால் மட்டும் காரணம் அப்படின்னு கிடையாது. கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த அடைப்பு இருக்கலாம். சில பேர்த்துக்கு ரத்த குழாய் சில டைம் டக்குன்னு சுருங்கும், ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு ஒரு 50% 60% தான் ஒரு பிளாக் இருந்திருக்கும். ஒரு ஆங்கர் அவுட்பர்ஸ்ட், டக்குன்னு கத்துனா நெஞ்சொலின்னு பிடிச்சிட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கர் அவுட்பர்ஸ்ட் இந்த ரத்த குழாயை சுருக்கும். அப்படி சுருக்கும் சமயத்துலையும் இந்த மாதிரி 80% 70%
அடைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் நீங்க சொல்ற இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹார்ட்டுக்கு பொதுவா எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்? ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். எய்தர் இட் கேன் பி a physical stress or mental stress. mental stress is now more common, particularly வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்குலாம் ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆய்வு கட்டுரைகளின் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய மயக்கார்டியல் இஸ்கீமியாவில் இறப்பு விகிதம் 2% அதிகம்னே சொல்கிறாங்க. ஸோ இது அப்போ அந்த ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், அந்த ரத்த குழாயை சுருக்கும். ஆல்ரெடி நல்ல அடைப்பு இருக்கிற ரத்த குழாய் இருந்தால் டக்குன்னு சுருங்கினோடனே ஒரு பெயின் வந்துடும். ஸோ தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் மயோகார்டியல் இஸ்கீமியா. ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இந்த மாதிரியான ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை பண்ணியிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு சிகிச்சை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதன் பிறகு அவர்களுக்கு செகண்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு டைம் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்டென்ட் வச்சுட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இருதயத்தில் மொத்தம் 3 ரத்த குழாய் இருக்குது. ஸோ இந்த 3 ரத்த குழாயில் ஒரு ரத்த குழாய் அடைப்பு மூலமாக தான் ஃபஸ்ட்டு அட்டாக் வந்திருக்கும். சப்போஸ் இந்த வாழ்க்கை முறைகளையோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸையோ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவங்களுக்கு செகண்ட் அட்டாக் வரலாம். அதாவது இன்னொரு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம். நம்பர் 1. இன்னொன்று, இந்த ஸ்டென்ட் வச்ச இடத்துலையே இவங்க மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடல, மருத்துவரோட அட்வைஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா இந்த ஸ்டென்ட் வச்ச இடத்துமே திரும்பி அடைச்சிக்கும். அதுக்கு பேர் ஸ்டென்ட் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டென்ட் ரீஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம், மறுபடியும் அடைத்து கொள்ளுதல். இந்த ஸ்டென்ட்ன்றது ஒரு மெட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை திரும்பியும் அடைத்து கொள்ளலாம், இல்லை சுருங்கியும் போகலாம். அதனால் ஸ்டென்ட் வச்சா மட்டும் பத்தாது, அதற்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன சிகிச்சை முறைகள் பண்ணணுன்றத பீரியாடிக்கல் ஹெல்த் செக்அப் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாத்திரைகள் கரெக்டாக சாப்பிட்டோன்னா மேபி வி கேன் ப்ரிவென்ட் தி செகண்ட் அட்டாக். ஹார்ட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் வருது, அதற்கான சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்க நவீன அறிவியல் வளர்ச்சினால அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது எந்த அளவு நீட்டிக்க முடியும்? லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் வில் இன்டியூஸ் மார்டாலிட்டி. மார்டாலிட்டின்றது இப்போ பார்த்தோன்னா இறப்பு விகிதம். ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் லீடிங் காஸ் ஆஃப் டெத். 3ல் 1 பங்கு வந்து யாருக்கு உலகத்தில் என்ன மரணம்னாலும் 3ல் 1 பங்கு, அதாவது 30% வந்து கார்டியோவாஸ்குலர் டெத்துனால தான் மரணம் அப்படின்றது. மார்பிடிட்டி அப்படின்றது நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாக இனிஷியல் ட்ரீட்மெண்ட்லேருந்து இஃப் தி எஸ்கேப் ஆஃப் தட் வி கேன் ப்ரிவென்ட் த ஃபர்தர் மார்டாலிட்டி. இந்த மாதிரியான இருதய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால வருதா, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்னால வருதா டாக்டர்? ரெண்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு மோர் காமன், நம்ம டக்குன்னு கேட்டுருவோம். பட் ப்ரீமெச்சூர் அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவோம். நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் 50 வயசு 60 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆனால் இப்போ 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. ஜெனட்டிக் இட் செல்ஃப் கேனாட் பி புட் அ பிளேம். இப்போ இருக்க வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக காரணம் தான். அதுவும் நம்ம ஏஷியாவில் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு 65 வயசில் தான் ஹார்ட் அட்டாக் வருது. நம்மளுக்கு முன்னாடி ஸ்டடீஸ் படியே 55 வயசில் வந்துடுது. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் பண்ணோன்னா இன்னும் கம்மி. ஸோ அவங்கள காட்டியும் ஆல்ரெடி நம்ம வந்து 10 வருஷம் முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்துடுதுன்னு ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஸோ இப்போ இருக்க வாழ்க்கை முறையில் இன்னும் முன்னாடியே 30-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணம் இருக்குது. அதனால வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு முக்கிய பங்கு அளிக்குதுன்னு தான் சொல்லணும். அதில் உணவு எந்த அளவு பங்கு வகிக்குது? உணவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். அன்பேலன்ஸ்ட் அன்ஹெல்தி டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன பலகாரம் நம்ம ஜென்ரலாக சொல்லிடுறோம், வாட் எவர் வி ஈட். ஸோ என்ன சாப்பிட்றதுனாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோன்னா அதோட ஹெல்த் இம்ப்ளிகேஷனே வேறு. வெளியில் வாங்கி சாப்பிட்றோன்னா நம்ம என்ன சாப்பிட்றோன்றது தெரியாமே வி ஆர் கன்சியூமிங் வாட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வி ஹேவ், வாட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் வி ஹேவ், என்ன கொழுப்பு இருக்குது, எது நல்ல கொழுப்பு, நம்ம அது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் ஹேவிங் அவர் ஃபுட் பேட்டர்ன். அது ரொம்ப கிராஸ் ஃபுட் பேட்டர்ன் வேரியேஷன்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு. அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை வி ஆர் ஹேவிங் ஹார்ட் அட்டாக் அட் யங் ஏஜ். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுதும் ஒன்று தானே? ஹார்ட் அட்டாக் அப்படின்றதும் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றதும் வேறு தான் மேடம். ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட்டோடைய மசில், அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லை, அதனால் அதுக்கு பேர் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா நம்ம உயிர் போக போகுது அப்படின்னா இருதயம் எப்போ நின்று போதோ அதான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ எல்லாத்துக்குமே அட் த எண்ட் வாட் எவர் டிசீஸ் இட் மேபி, எந்த நோயாக இருந்தாலும் கடைசியாக இருதயம் நின்று தான் போகும். கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறோன்னா அந்த இருதயம் எப்போ நின்று போதோ அதுக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கடைசி எண்ட் மோட் ஆஃப் டெத் ஃபார் எவ்ரி டிசீசஸ் இஸ் கோயிங் டு பி கார்டியாக் அரெஸ்ட். மோஸ்ட்லி இருதயத்தினாலேயே இருக்கலாம். மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் செயலிழந்து போனாலும், இருதயத்துக்கு கொடுக்குற நரம்புகள் செயலிழந்து போனாலும் அப்பையும் இருதயம் நின்று போகலாம், அதுவும் கார்டியாக் அரெஸ்ட் தான். லங் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், நிமோனியா அதுன்னு சொல்லுவோம், கடைசியாக அவங்க இறந்து போகும்போதும் இருதயம் நின்று போயின பிறகு தான். ஸோ இருதயம் நின்று போகிறது தான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இருதயத்தை பாதுகாக்கணும், ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் வரும் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னா, ஓரளவு நம்ம வந்து தொடர்ந்து டெஸ்ட் எடுக்கிறது மூலமா, நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிறது மூலமா அதை தடுக்க முடியுமா? அப்போ எவ்வளவு நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணணும்? கண்டிப்பா செக் பண்றது மூலமா ஹார்ட் அட்டாக் வரதை தடுக்க முடியுமா அப்படின்றது கிடையாது. பட் ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணக்கூடிய காரணங்கள் வரதை தடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுகர் இருக்கு அப்படின்னா we can identify at early stage. கொலஸ்ட்ரால் இருக்குன்னா we can identify at early stage. ஸோ நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினைப்போம். பட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை செக் பண்ணிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஒரு இளம் வயதினராக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, கொழுப்புச்சத்து எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கிறதுனால கிடையாது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் இப்படி இருக்குது. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்றது அவசியம் இல்லை. சில டைம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டுமே அது எல்லாத்தையும் குறைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் செக் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் மேடம். இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்கப்படுது டாக்டர்? ஸோ இங்கே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்தால் த்ரோம்போலைசிஸ், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சிகிச்சை முறைகள். ஸோ இருதயத்திலுடைய ஹார்ட் அட்டாக்னு வந்தால் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கோ எல்லாமே இங்கே வந்து நாங்கள் சிறப்பான முறையில் அளித்து கொண்டு தான் இருக்கோம். ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது, ஹார்ட் அட்டாக் போக ஹார்ட் ஃபெயிலியருக்கு தனி மேனேஜ்மெண்ட், ஸோ அரித்மியாவுக்கு தனி மேனேஜ்மெண்ட் இருக்குது, வால்வ் பிரச்சனை இருந்தால் அதுக்கு தனி மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதற்கு தேவையான சிகிச்சை முறைகளும் நாங்கள் இங்கே செஞ்சுட்ருக்கோம். கோவிடுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் மரணங்கள் அதிகமாகுது அப்படின்றது வந்து பொதுவாக சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பகிரப்படுது. அதில் ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக கோவிட்ன்றது ஒரு பேண்டமிக். ஸோ உங்களுக்கு கோவிட் வந்துச்சா, எனக்கு கோவிட் வந்துச்சா, சில பேர் கோவிடுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்போம், சில பேர் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கோவிட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கோவிட் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உருவாகிருக்கு. வாஸ்குலர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அதை இன்டியூஸ் பண்ணிட்டு தான் போயிருக்குன்னு சொல்லுவோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேக்சின் போட்டாங்க, இந்த வேக்சின் போட்டாங்க, கோவேக்சின் போட்டாங்க, கோவிஷீல்டு போட்டாங்க அப்படின்றது என்னதான் இருந்தாலுமே இட் ஹாஸ் இன்டியூஸ்ட் அ இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட். இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது. பட் அசோசியேஷன் இஸ் டெஃபினெட்லி தேர். கோவிட் பாதிப்பு இருந்தவங்களுக்கு யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அப்படின்னா அசோசியேஷன் இருக்குது. அசோசியேஷன் வேறு, காசேஷன் வேறு. கோவிட் வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பட் கோவிட் மட்டும்தான் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக கோவிட் மட்டும்தான் காரணம் சொல்ல முடியாது. அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லலாம். பட் வி cannot say இட் இஸ் த காசேட்டிவ் ஃபேக்டர் ஃபார் எம்ஐ. இந்த வேக்சின் போட்டதுனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இல்லை கோவிட் வந்ததுனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்களும் காரணமாக இருக்கலாம். நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்துருச்சு, அதை சப்போர்ட் பண்ணியும் வந்துருச்சு, அகெயின்ஸ்டாகவும் வந்துருச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் அன்னோன் ஃபேக்ட். இட் மே பி அ காசேட்டிவ் ஃபேக்டர். அப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா தடுப்பு முறைகளுக்கான கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சீராக நடத்துக்கொள்வதற்கான முறைகளை ஃபாலோ பண்ணோம்னா we can prevent a heart attack. You should know about your heart and save your heart. நம்ம இருதயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை எல்லாத்தையும் எடுத்தோம்னா we can escape from a heart disease. இவ்வளவு நேரம் இருதயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.